السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن الساعة آتية لا ريب فيها وأن الله يبعث من في القبور. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருள் நமது மஹல்லா கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலங்களாக இந்த மீலாதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. காலமெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற மீலாதுனுடைய நாட்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் வார்த்தைகளையும் இன்னும் அதிகமாக கேட்டு அதன்படி செயல்படுவதற்கும் எம்பெருமானாரின் மீது நம்மளுடைய அன்பும் பாச பிணைப்பும் அதிகமாக ஏற்படுவதற்கும் அல்லாஹ் இது போன்ற மீலாதுகளை காரணமாக ஆக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் எவ்வளவோ விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சொல்லை நாம் எவ்வளவு ஆராய்ந்து பார்த்தாலும் மேலும் 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 அதற்குண்டான விளக்கங்களும் வார்த்தைகளும் உதித்து கொண்டுதான் இருக்கும். அவ்வளவு வார்த்தைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். முன்வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பிரத்யேக சில விஷயங்களை கொடுத்திருந்தார். குறிப்பாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திக்ர் செய்யும் பொழுது மலைகளும் சேர்ந்து அவங்களோட திக்ர் செய்யும். அவங்க இரும்ப வளைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரப்பர் பேண்டை எப்படி வளைப்போமோ, ரப்பரை எப்படி வளைப்போமோ அந்த மாதிரி இரும்பையும் வளைப்பாங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பறவைகளோடு பேசக்கூடிய பாஷையை கொடுத்திருந்தா. இந்த மாதிரி சில நபிமார்களுக்கு சில பிரத்யேக தன்மைகளை அல்லாஹ் கொடுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், எதுவெல்லாம் தெரியலையோ எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தார். தெரியலன்னு சொல்லி ஒரு விஷயம் இல்ல, எல்லா செய்திகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், நான் ஆரம்பத்தினுடைய கல்வியையும் கடைசி முடிவினுடைய கல்வியையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை கடைசி நபியாக அனுப்பப்படுகின்றார்கள். இதற்கு முன்பாக லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள், மறைந்திருக்கின்றார்கள், சென்றிருக்கின்றார்கள். கடைசியாக வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? இந்த உலகம் எப்போது தோன்றியது?
மலக்குமார்களுடைய படைப்புகள் எவ்விதம்? வானத்திற்கு மேல் உள்ளவைகளை பேசினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பூமிக்கு கீழே உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை, மண்ணறைக்கு கீழே நடக்கக்கூடிய விஷயங்களை பேசினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். படைப்பினுடைய துவக்கத்தை பேசினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். படைப்பினுடைய கடைசி நிலைமையும் பேசினார்கள். இந்த உலகம் எப்போது தோன்றியது, எங்கிருந்து தோன்றியது என்பதை பேசிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தோற்றம் என்று சொன்னால் அதற்கு முடிவு ஒன்று இருக்கத்தானே செய்யும். இந்த உலகத்தினுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் நாம் பார்க்கலாம். யுக முடிவை பற்றி, இறுதி அடையாளங்களை பற்றி நிறைய விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அதுல இப்போ நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் பெரும் பாவங்கள் சகஜமாக நடக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்கள் எல்லாம் சகஜமாக நடைபெறும். ஒரு 15 விதமான பாவங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு சொல்லுவார்கள். மது பழக்கம் அதிகமாக சர்வசாதாரணமாக ஆகும். குடிப்பழக்கம் என்பது சாதாரணமான ஒரு விருந்து போல நடக்கும். இன்றைக்கு அப்படித்தானே, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தானே இன்றைக்கு நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். இசை ஞான அந்த இசை கருவிகள் எல்லாம் சாதாரணமாக, சர்வசாதாரணமாக இசைக்கப்படும். இன்றைக்கு இசை இல்லாத நாள் இல்லை, இசையை கடக்காத நேரம் இல்லை என்கின்ற அளவிற்கு இசையோடு பழகி போய்விட்ட நாம். அந்த அளவிற்கு இசையினுடைய கருவிகள் பெருகி இசையினுடைய விஷயங்கள் அதிகமாக ஆனது. நிறைய சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சின்ன சின்ன அடையாளங்களாக. இவைகள் எல்லாம் உலகத்தினுடைய முடிவினுடைய கடைசியில் இப்படியெல்லாம் நடக்கும், இதுவெல்லாம் நடக்கும். இதுவெல்லாம் நடந்தால் தொடர்ந்து சில நடுக்கங்கள், நிலநடுக்கங்கள் ஏற்படும், நிலச்சரிவுகள் ஏற்படும், வழக்கத்திற்கு மாறாக பூமியில் சில சூழ்நிலைகள் மாறும். இவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு மணி, கோர்க்கப்பட்ட ஒரு மணி, அதை ஒண்ணு பிடுங்கிட்டாக்க எப்படி வரிசையாக விழுகுமோ அந்த மாதிரி சோதனைகள் தொடர்ந்து வரும். இந்த பாவங்கள், இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை எல்லாம் இந்த உலகம் கண்டது என்று சொன்னால், சோதனைகள் இப்படி மணியில் அவிழ்க்கப்பட்ட, உருவப்பட்டால் எப்படி வரிசையாக மணி அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக விழுமோ அந்த மாதிரி சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க இந்த செய்தி. ஒருவர் வருகின்றார், பார்த்தா நாங்க யாரும் பார்த்த முகமாக இல்லை, பார்த்த முகமாக இல்லை. வருகின்றார், ரசூலுக்கு நெருக்கமாக வந்து அமருகின்றார். எந்த அளவுக்குன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொடையும் அவருடைய தொடையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு நெருக்கமாக அமருகின்றார். எங்களுக்கு அவர் யாருன்னு அறிமுகம் இல்லை. மதீனாவாசி, மக்காவாசி, இந்த மாதிரி உள்ளூர்காரர் மாதிரி தெரியல. ஏன்னா உள்ளூர் வாசிகள்னா ஓரளவுக்கு முக அறிமுகம் இருக்கும். இவர் உள்ளூர் வாசி மாதிரி தெரியல. சரி, வெளியூர்ல இருந்து வந்திருக்காரா என்று பார்த்தால் வெளியூர்ல இருந்து வந்த அந்த பயண களைப்பும் அவர்கிட்ட இல்லை. நீண்ட தூர பயணம் செஞ்சு வந்த மாதிரி அவருடைய முகத்துல வந்து பயண களைப்பும் இல்லை. வந்தார், என் பெருமானாருக்கு பக்கத்துல உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர், நாயகமே ஈமான்னா என்னன்னு கேட்டார். ஈமானுடைய விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. சொன்னதை கரெக்டா சொன்னீங்கன்றார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். கேள்வி கேட்டாரு, சரி பதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொன்னதை சரி என்று ஆமோதிக்கலாம், ஆனால் சரியாக சொன்னீர்கள் என்று சொன்னார். இவருக்கு தெரிஞ்சிட்டு தான் கேட்கிறாரோ. இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாரு. இஸ்லாத்தினுடைய விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஐங்கால தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற இந்த கடமைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆன்மீகம், இஹ்சான், இஹ்சான்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதற்குண்டான பதிலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். நீ அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் உதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து அவர் கேட்கிறாரு, கியாமத் எப்ப வரும், கியாமத் எப்ப வரும்? அது விஷயத்துல கேள்வி கேட்கிறவரும்
நானும் ஒரே தரத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற பதிலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரி, அது விஷயமா எப்ப வர்றோங்கிற ஒரு செய்தி ஊர்ஜிதமா தெரியல. ரெண்டு பேரும் ஒரே சமமான நிலையில தான் இருக்கும். அப்போ அதனுடைய அடையாளங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சில அடையாளங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்தலிதுல் அமத ரப்பதஹா, ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். அதாவது தாய் அடிமைத்தனமாகவும் மகன் எஜமானனாகவும் ஆக்கப்படுவான். ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் வரும். கியாமத் நாளுடைய மறுமை நாளுடைய அடையாளங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள். பிள்ளைகள் அவர்கள் எஜமானர்களை போல அவர்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்தால் அவர்கள் எஜமானர்களாகவும் பெற்றவர்கள் அடிமைகளை போலவும் நடத்தப்படுவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. இன்னும் பல்வேறு தருணங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள். லா தகூமு ஸஆ, கியாமத் நாள் வராது, இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் வராம கியாமத்து வராது, அல்லது கியாமத்து நாளுடைய சமீபத்தில் இப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் நடக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம் என்று சொன்னாலேயே ஒரு உணவு தட்டு வைக்கப்பட்டால் நாலாபுரத்திலிருந்தும் அதை எடுப்பதற்கு எப்படி கைகள் வருகின்றதோ அதுபோல முஸ்லிம் என்று சொன்னாலே நாலாபுரமும் தாக்குவதற்காக வேண்டி தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருப்பாங்க. அவ்வளவு தாக்குதல் நடக்க ஆரம்பிக்கும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், அப்போ நாங்க என்ன கம்மியாக இருப்போமா? முஸ்லிம்கள் கம்மியாக இருப்பார்களா என்று கேட்டாங்க. இல்ல, முஸ்லிம்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்பயே இந்த தாக்குதலுக்கெல்லாம் அவங்க ஆளாகணும். அப்போ இவங்களால எதிர்த்தாக்குதல் கொடுக்க முடியாதா என்கின்ற கோணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்ட பொழுது முடியாது, அவங்களுடைய உள்ளத்தில் வஹன் இருக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹன் என்றால் என்ன நாயகமே சொல்லி சஹாபாக்கள் கேட்பார்கள். வஹன் ஏற்பட்டுறீங்களே, ஒரு காலம் வரும் முஸ்லிம்கள் மீது இவ்வளவு தாக்குதல் நடக்கும். அப்போ முஸ்லிம்கள் கம்மியாகவும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் ஏன் எதிர் தாக்குதல் கொடுக்க முடியல? அவங்களுடைய உள்ளத்துல வஹன் இருக்கும். வஹன்னா என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை அதிகமாக பிரியப்படுவார்கள். இந்த லைஃப் தான் நமக்கு நிச்சயம், இந்த லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கராஹியத்துல் மௌத், மௌத்தை, மரணத்தை அவர்கள் வெறுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் பல அடையாளங்கள். கியாமத் நாள் இப்படியெல்லாம் வராது. ஒரு காலம் வரும், கடைசி காலம், கியாமத் நாளினுடைய நெருக்கத்துல இப்படியெல்லாம் காலங்கள் இருக்கும். எப்படி தெரியுமா? யதகாரபு ஸமான், காலங்கள் சுருங்கிவிடும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தெரியுமா? யகூனு ஸனத்து கஷஹர், ஒரு வருஷம் என்பது, ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதத்தை போல கடந்துவிடும். வஷ்ஷஹரு கல் உஸ்பு, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை மாதிரி கடந்து போயிடும். ஒரு வாரம் என்பது ஒரு நாள் மாதிரியும், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம் போல, ஒரு மணி நேரம் என்பது ஒரு நிமிஷம் மாதிரி கடந்து போயிட்டே இருக்கும். காலங்கள் சுருங்கிவிடும். இந்த ஹதீஸருக்கு விரிவுரையாளர்கள் பலவிதமான கருத்துக்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. காலங்கள் சுருங்கிவிடும். எந்த அளவுக்கு நான் 10 நாள்ல ஒரு செயல் செய்யணும்னா அந்த 10 நாள் செயலை ஒரு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட அளவுக்கும் காலங்கள் சுருங்கிவிடும். ஒரு செய்தி, ஒரு காலத்தில் நம்ம குடும்பத்திலேயே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த செய்திய நம்ம அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளுக்கு சொல்லி செய்தியை சொல்லணும்னா எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது. இன்றைக்கு ஒரு வினாடியில் குழந்தை பிறக்கின்ற அப்டேட்ல இருக்கு, எல்லாமே அப் டு டேட். இன்றைய நிமிஷத்துல என்ன நடக்குது, இந்த செகண்ட்ல என்ன நடக்குதுங்கிறத தெரிந்து கொள்கின்றோமே. காலங்கள் அந்த அளவுக்கு விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
10 நாட்களில் ஒரு செயல் செய்ய வேண்டிய செயலை ஒரு வினாடியில் செய்ய முடிகின்றது என்று சொன்னால் காலங்கள் எவ்வளவு வேகமாக நாம் கடந்து போகின்றோம். பயணங்கள் சுருங்கும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு நாள் நீண்ட தூரம் செய்ய வேண்டிய பயணங்களை இன்றைக்கு மணி நேரங்களில் நாம் கடந்து விடுகின்றோம் அல்லவா? அப்போ காலங்கள் என்பது எவ்வளவு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் தாண்டி காலத்துல பரக்கத் இருக்காது. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகின்ற விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து, காலங்களில் பரக்கத்தை அல்லாஹு தஆலா எடுத்துருவான். ஒரு காலம் இருந்தது, காலையில் எந்திரிப்பாங்க, தண்ணி பிடிக்கிறதுக்கு வெளியே போகணும், பாத்திரம் கழுவணும்னா வெளியே போகணும், துணி துவைக்கணும்னா வெளியே போகணும், எல்லா செயல்களையும் வெளியே போய் செஞ்சுட்டு அம்மியில அரைச்சு அடுப்பெரித்து சமைத்து எல்லா செயல்களையும் செஞ்சு முடிச்சிட்டு இபாதத்தினுடைய ரீதியிலையும் நிறைய செய்வாங்க அமல்கள். ஒரு காலம் இருந்தது. இவ்வளவு செயல்களையும் பெண்கள் செய்து முடித்து விட்டு குர்ஆன் ஓதுவாங்க. சரளமாக ஒரு நாளைக்கு 3 ஜுஸு 4 ஜுஸு என்கின்ற கணக்கில் ஓதி கொண்டிருந்தார்கள் அந்த காலம். இன்றைக்கு காலத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்து இல்லாமல் போய்விடும். கியாமத் நாளுடைய சமீபம் காலங்கள் எவ்வளவு விரைவாக கடக்கும் என்பதற்கு. காலைல எந்திரிக்கிறோம், எல்லாம் மிஷின். ஒரு சுவிட்சிய போட்டா எல்லாம் அரையுது, ஒரு சுவிட்சிய போட்டா எல்லாம் துவைக்குது, ஒரு சுவிட்சிய போட்டா எல்லாமே நமக்கு சாப்பாடாக மாறி வந்து நிக்குது, எல்லாம் நடக்குது. இருந்தாலும் நாளும் நேரமும் எப்படி கழிகின்றது என்பது யாருக்குமே உணர முடியல. இப்பதான் எந்திரிச்ச மாதிரி இருக்கு, இன்னைக்கு பொழுது அதுக்குள்ள இவ்வளவு விரைவாக கழிந்து விட்டது என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக முடிவின் அடையாளங்களை பல்வேறு செய்திகளில் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். لا تكون الساعة لا تأتي الساعة حتى يكون أقوام. கியாமத் நாள் வராது, ஒரு கூட்டம் இப்படியெல்லாம் ஆகி போவாங்க. எப்படி தெரியுமா? இஹ்வானுல் அலானியா, இஹ்வானுல் அலானியா ஆயிதாவு சரீரா. வெளி தோற்றத்தில் அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிற மாதிரி நட்பாக இருப்பார்கள். வெளித்தோற்றத்தில் சகோதரர்களாக நண்பர்களாக இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் உள்ரங்கத்தில் விரோதிகளாக செயல்படுவார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? சொன்னாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ரப்புக்காக வேண்டி இருக்காது, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக இருக்கும். பணத்துக்காக பழகுவான், அந்த தேவை அங்க நிறைவேறலன்னாக்கா அவனை கழட்டி விட்டு வேற ஆளை ஃப்ரெண்ட்லி பிடிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டே இருப்பான். வெளித்தோற்றத்தில் நண்பர்களாகவும் உள்ரங்கத்தில் எதிரிகளாகவும் இந்த மாதிரி எல்லாம் சில சூழல்களை கடந்தாக வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்படி நிறைய செய்திகள். ஒரு காலம் வரும், அந்த காலம் கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகள்ல மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் கியாமத் நாளுடைய சமீபம் அது. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரோட்ல பல பேரை சந்திக்கின்றோம். சஹாபாக்கள் கடை வீதிக்கு போவாங்க. ஏங்க நீங்க கடை வீதிக்கு போறீங்க வர்றீங்க, ஜாமானே வாங்குறது இல்ல, அல்லது வேற ஏதாவது விக்கிறதுக்கு போறீங்கன்னாலும் விக்கிறதும் இல்ல, அப்புறம் என்னத்துக்கு தான் நீங்க கடை வீதிக்கு போறீங்கன்னா அங்கு போய் வரக்கூடியவர்களுக்கும் போகக்கூடியவர்களுக்கும் சலாம் சொல்றதுக்காக வேண்டி நான் போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு உயர்ந்த நபி என்பதை எல்லாம் நாம் கடந்த தினங்களிலும் இத்தனை ஆண்டு காலங்களிலும் நாம் பார்த்து வருகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாரும் முந்திவிட முடியாத சலாம் சொல்லக்கூடிய விஷயத்துல இன்றைக்கு சலாம் சொல்லக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட குறைஞ்சிருச்சு இல்லையா? சலாம், அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றான். அதன் வழியாக நன்மையை கொடுக்கின்றான், அது பணிவை கொடுக்கின்றான், எல்லா விதமான அமைதியையும் அல்லாஹு தஆலா அந்த சலாம் என்கின்ற வார்த்தையில் வைத்திருக்கின்றான். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய பண்பு வருமானால் அது கியாமத் நாளுடைய அடையாளம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள், இதுவெல்லாம் கடந்து போகக்கூடிய, இதுவெல்லாம் கடந்து போயிட்டா இதுக்கடுத்து மிக பெரிய அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அதுவெல்லாம் நிகழாமல் கியாமத் நாள் வரவே வராது. கியாமத் நாள்
யுகத்தினுடைய முடிவு இந்த பெரும் அடையாளங்கள் வராம கியாமத் நாள் வராது. அதுல ஒன்றுதான் முதல்ல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய வம்சாவளியிலிருந்து வெளியே வருவாங்க, தோன்றுவாங்க. கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல மிகப்பெரிய அடையாளங்கள்ல முதலாவது என்னுடைய குடும்பத்திலிருந்து வெளியே வருவாங்க. அவங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒண்ணு, முஹம்மது. அவங்களுடைய தகப்பனாருடைய பெயரும் என்னுடைய தகப்பனாருடைய பெயரும் ஒன்று, அப்துல்லா. எதுவரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னா, அவங்க அப்படி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியே வருவாங்க, அவங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்று, முஹம்மதாக இருக்கும். அவங்களுடைய தந்தையினுடைய பெயரும் என்னுடைய தந்தையினுடைய பெயரும் ஒன்று. அவங்க இந்த நகரத்திலிருந்து வெளியே வருவாங்க, கிழக்கு பகுதியிலிருந்து வெளியே வருவாங்க. வந்து அவர்களை எந்த இடத்தில் வைத்து அடையாளம் காட்டுவார்கள் என்று சொன்னால், காபத்துல்லாவுல தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது மகாமே இப்ராஹிமுக்கும் ருக்குனே யமானிக்கும் நடுவுல வச்சு ஒரு அசரீரி வரும், ஹாதா மஹ்தியும் ஹாதா மஹ்தியும், இவர்தான் மஹ்தி, இவர்தான் மஹ்தி, இவரிடம் மக்களே பையத் செய்து கொள்ளுங்கள், உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று அசரீரி எழும். மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று எல்லாம் பையத் செய்து கொள்வார்கள். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று அனைவரும் பையத் செய்து அவர்களுடைய கிலாஃபத்தில் சில காலங்கள் அப்படியே நகர்ந்து போகும். அதற்கு அடுத்து தஜ்ஜால் வெளிப்படுவான். அதற்கடுத்து தஜ்ஜால் வெளிப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இருந்து அவன் வெளியே வருவான். சிரியா ஈராக் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவே அவன் வெளியே வருவான். வெளியே வரும் பொழுது அப்போ முஸ்லிம்கள், அல்லாஹ்வை ஏற்ற ஈமான் கொண்டவர்கள், தஜ்ஜால் வெளியே வந்துட்டானா என்று சொல்லி அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒருவர் ஓடுவார். அப்போ தஜ்ஜாலினுடைய படைகளில் இருந்து ஒருத்தர் வந்து, யாரு நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் தஜ்ஜாலை கொல்ல போகின்றேன், தஜ்ஜால் வந்துட்டானாம்ல என்று சொல்லி, தஜ்ஜால் அவனை ரப்பாக நீ ஏற்கலையா, அவன் ரப்புன்னு தெரியாதா என்று அவன் கேட்பார். இல்லை, அவன் ரப்பு இல்லை, அவனை நான் கொல்லுவதற்கு செல்லுகின்றேன் என்று சொல்லி வேகமாக முன்னேறும் பொழுது தஜ்ஜாலிடம் அவர் அந்த அடியாரை, அந்த முஸ்லிம் அடியாரை கொண்டு போய் தஜ்ஜாலிடத்தில் நிறுத்தப்படும். தஜ்ஜால் கேட்பான், என்னை ஏற்றுக்கொள்கின்றாயா? இல்ல. நீ தஜ்ஜால், ஏற்றுக்கொள் என்று சொல்லுவான். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவனுடைய தலை வெட்டப்படும், அவனுடைய கால்கள் தனித்தனியாக வெட்டப்படும், அவனுடைய உடல்கள் ரம்பம் போல நடுவுல வச்சு, தலையிலிருந்து நடுவுல வச்சு ரம்பத்தால் அறுக்கப்படும். எல்லாத்தையும் அறுத்து முடிச்சிட்டு எந்திரின்னு சொல்லுவான் தஜ்ஜால். எந்திரின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் அடியார் எந்திரிப்பார். எந்திரிச்சிட்டு மீண்டும் ஏற்றுக்கொள்கின்றாயா என்று கேட்பான். இல்ல, நீ தஜ்ஜால், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவனை கொல் என்று உத்தரவிடுவான், கொல்லப்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஷஹீதுகளிலேயே, அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதுகளிலேயே மிக உயர்ந்த ஷஹீத் அந்த ஷஹீது தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ தஜ்ஜால் வெளியே வருவான். வெளியே வரும்பொழுது அவனுடைய செய்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு கூட்டத்தாரிடம் செல்லுவான், மழை பெய்யுமா, மழை பெய்யும், பூமியை பார்த்து விளைச்சல விளைவியுமா, விளைச்சல் எல்லாம் விளைவிக்கும், அப்படியே செழிப்பாக இருக்கும். அவனிடம் இருக்கக்கூடிய, அவனுடைய படைகளில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாம் நல்ல கொழு கொழுவென்று கொளுத்தவைகளாக இருக்கும். அவ்வளவு பசுமை, அவ்வளவு கொழு கொழுவென்று இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சில சூழல்கள் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தா ஒரு நாள் காலையில அப்படியே ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு உட்கார்ந்து இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஏன் தோழர்களே, என்னாச்சு, எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, என்ன காரணம் சொல்லி கேட்கும் பொழுது, நாயகமே, நீங்க தஜ்ஜாலை பத்தி சொன்னீங்க, சில ஏத்தம் இறக்கத்தோடு நீங்க சொன்னீங்க,
எங்க இந்த தோட்டத்திலிருந்து அவன் வெளியே வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுடைய உள்ளத்துல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் நான் இருந்தேன்னா உங்கள் அனைவருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன். நான் இருந்தால் உங்கள் அனைவருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன். ஆனால் தஜ்ஜால் வெளிவருவான். நான் இல்லாவிட்டால் நீங்கள் சூரா கஹ்ஃபுனுடைய ஆரம்ப 18 வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு பெற என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. சூரா கஹ்ஃபுனுடைய ஆரம்ப 10-18 வசனங்கள் அது தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இன்னொரு சமூகத்தாரிடம் போவான். தஜ்ஜாலை ஏற்றுக்கொள் என்று கேட்பான். அந்த மக்கள் தஜ்ஜாலை ஏற்க மாட்டார்கள். நான் தான் ரப்பு, என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவான். ஏற்க மாட்டார்கள். மழையை நிறுத்துவான், பூமியில் விளைச்சல் இல்லாமல் ஆக்குவான், வறட்சியை ஏற்படுத்துவான். கடுமையான வறட்சி இருந்து கொண்டிருக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவன் எவ்வளவு நாள் இந்த பூமியில இருப்பான்னு கேட்டாங்க. எவ்வளவு நாள் இருப்பான்? 40 நாள் இருப்பான். நாங்க சொல்லலாம் 40 நாள். சரி, 40 நாள் இந்த அட்டுழியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும்? மேகங்கள் எல்லாம் காற்று எவ்வாறு மேகங்களை வேகமாக இழுத்துக்கிட்டு போகுதோ அந்த மாதிரி அவனுடைய பயணம் அப்படியே வேகமா போயிட்டே இருக்கும். இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அழகான ஒரு செய்தி. எந்த அளவிற்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் பின்னால் நடக்கக்கூடிய செய்திகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க என்று சொன்னால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை புரிவார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல வெள்ளை நிற மெனாராவுல கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவுல 2 மலக்குகளுடைய கை தாங்களோட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஃபஜ்ர் நேரத்தில் இறங்குவாங்க. குங்குமப்பூ கலர்ல Dress போட்டிருப்பாங்க. அவங்க கீழே குனிஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தாடியில் இருந்து அப்படியே தண்ணீர் சொட்டும். அவங்கள யாரெல்லாம் அவங்களுடைய அந்த எதிர்காற்றை சுவாசிக்கின்ற காஃபிர்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சுவாச காற்றை எந்த அளவிற்கு அவங்களுடைய பார்வை எட்டும் அளவுக்கு போகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு செய்தியை சொல்லிட்டு தஜ்ஜாலை எந்த இடத்துல வச்சு கொல்லுவாங்க அப்படிங்கிற ஆழமான செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக இறங்க மாட்டாங்க. இந்த உம்மத்தினுடைய சாதாரண ஒரு அடியானாக இறங்குவாங்க. இறங்கி வந்து தஜ்ஜாலை கொல்லுவதற்காக அவங்க போகின்ற இடம் பலஸ்தீன், இன்றைய இஸ்ரேல் இருக்கக்கூடிய லுத்து அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சு. இன்னைக்கு அங்க ஒரு ஏர்போர்ட் கூட இருக்கிறதாக தகவல். லுத் அப்படிங்கிற இடத்துல வச்சு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொல்லுவார்கள். தஜ்ஜாலை கொன்றுட்டு யாரெல்லாம் தஜ்ஜாலை ஏற்காத சில சமூகம் இருந்ததல்லவா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அப்படியே அவங்களுடைய முகத்தெல்லாம் தடவி கொடுத்துட்டு சொர்க்கத்துல அவங்களுக்கு எப்படியெல்லாம் உயர்ந்த பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்லுவான், இந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க தூர்சனா மலைக்கு போய் பாதுகாப்பாக அடைஞ்சுக்கோங்க. தூர்சனா மலைக்கு பின்னாடி போய் இந்த மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய படைப்பு இன்னொன்னு வரப்போகுது. அதனால அந்த மக்கள்கிட்ட வந்து யாரெல்லாம் போராடணும்னு நினைச்சாலும் போராடலாம் முடியாது. அதனால இந்த மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் நீங்க தூர்சனா மலையில போய் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான். மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு தூர்சனா மலையை நோக்கி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனதுக்கு பிறகு யஜூஜ் மஅஜூஜ் ஒரு பெரும் கூட்டம் வரும். மிகப்பெரிய அட்டூழியம் புரியும் இந்த உலகம் முழுக்க. யஜூஜ் மஅஜூஜ் வேகமாக வெளியே வருவாங்க. சிரியா ஜோர்டான் பகுதியில் இருக்கக்கூடிய தப்ரீங்கிற ஏரியின் பக்கம்
தபரிங்கிற ஏரியின் பக்கம் வருவாங்க. தண்ணீர் ஒட்டு மொத்தத்தையும் சேர்ந்து குடிச்சிட்டு அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பின்னால அந்த வந்துகிட்டே இருக்கக்கூடிய யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் கூட பேசிக்குவாங்களாம், முன்னொரு காலத்துல இந்த ஏரியில தண்ணீர் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி, முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணீர் இருந்திருக்கிறது என்று சொல்லி பின்னால் வரக்கூடிய யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் பேசிக்கொண்டே இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கின்றார்களோ கொல்லுவார்கள், கொன்று குவிப்பார்கள், அட்டூழியம் புரிவார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லாஹு தாலா அவர்களுடைய கழுத்தின் பகுதியில் ஒரு புழுவை ஏற்படுத்துவான். எல்லாமே ஒட்டுமொத்தமாக அப்படியே மரணிப்பார்கள். இன்னொரு ரிவாயத்துல ஒரு செய்தி இப்படி வருகின்றது, இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் நம்ம கொலை பண்ணிட்டோம், இனிமேல் வானத்துல உள்ளதை கொல்லுவோம் என்று சொல்லி தங்களுடைய அம்புகளை வானத்தை நோக்கி பாய்ச்சுவார்கள். அந்த அம்பு நேராக அவர்களை நோக்கியே மீண்டும் வந்து அந்த அம்புகளாலேயே அவர்கள் மரணிக்கப்படுவார்கள், சாகடிக்கப்படுவார்கள். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு எல்லாம் செத்து போயிடுவாங்க. எல்லாம் பூமி முழுக்க ஒரே பிணமாக இருக்கும். அப்பொழுது அல்லாஹு தாலா ஒட்டகத்தினுடைய கழுத்து மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பறவைகளை அனுப்பி இந்த சடலங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்து மிகப்பெரிய ஒரு நாற்றம் ஏற்படுகின்ற அளவிற்கு அந்த சடலங்கள் எல்லாம் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா அழகான ஒரு மழையை அனுப்புவான். மழையை அனுப்பி அவைகளை எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டு போயிடும் அந்த மழை. அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொடுப்பான். மிகப்பெரிய ஒரு பரக்கத்து, உலகம் முழுக்க அமைதி, பெரிய பரக்கத்து. எந்த அளவுக்குன்னா, ஒரே ஒரு மாதுளை இருக்கு இல்லையா, ஒரே ஒரு மாதுளை அந்த சொலையை எடுத்துட்டா ஒரே ஒரு சொலை போதும், அது பெரிய ஒரு குடும்பத்துக்கே அது உணவாக இருக்கும். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த பரக்கத்து இதெல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி தஜ்ஜால், யஜூஜ் மஜூஜ் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்குதே, இப்படி எல்லாம் இருக்குதே, இந்த செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சஹாபாக்களுக்கு பெரிய கவலை. கேட்கின்றார்கள், நாயகமே இப்போ எங்க கையில மாவு இருக்கு, நாங்க வீட்டுக்கு போனா இந்த மாவுகளை எல்லாம் குழப்பி நாங்க ரொட்டி சுட்டு சாப்பிட்டுறோம். அந்த காலத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், என்ன சாப்பிடுவாங்க அவங்க என்று சொல்லி கவலையில் கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி, அவங்களுடைய உணவுகள் எல்லாம் மலக்குமார்களுடைய உணவு மாதிரி. மலக்குமார்களுடைய உணவு என்ன? சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அவர்களுக்கு வயிறு நிரம்பும், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா வயிறு நிரம்பும். மலக்குமார்களுடைய உணவு போல என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, தஜ்ஜால் வரும் பொழுதே இந்த உலகத்தினுடைய காலம் எப்படி இருக்கும்னா, முதல் நாள் ஒரு நாள் என்பது ஒரு வருடம் மாதிரி போகும், இரண்டாவது நாள் ஒரு மாதம் மாதிரி, மூணாவது நாள் என்பது ஒரு வாரம் மாதிரி, அதற்கடுத்த நாட்கள் சராசரியாக ஒவ்வொரு நாளும் கடக்கும் என்றார்கள். அப்ப கூட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு வருஷம் அளவுக்கு ஒரு நாள் போகும்னா தொழுகனா எப்படி தொழுகிறது, 5 வேளை தொழுகை அப்படியே தொழுதுக்கலாமா ஒரே நேரத்துல என்று கேட்ட பொழுது, இல்லை, அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்தந்த நேரங்களுக்கு தகுந்தார் போல் அவர்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யஜூஜ் மஜூஜ் தஜ்ஜால் முடிந்ததற்கு பிறகு, யஜூஜ் மஜூஜ் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா தாபத்துல் அர்த் என்கின்ற மிகப்பெரிய ஒரு மிருகத்தை அனுப்புவான். அதனை தொடர்ந்து ஒரு பெரிய காற்று வரும். அந்த காற்றை எல்லாம் தாண்டி அதற்கு பிறகு கடைசியாக மக்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் கடைசியாக அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய செய்தி, சூரியனை மேற்கில் இருந்து உதிக்கச் செய்வான். சூரியனை மேற்கில் இருந்து உதிக்கச் செய்வான். இது கடைசி அடையாளம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிச்சுட்டு, அதற்கு பிறகு சூர் ஊதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சூரை ஊதுவதற்கு ஆணையிடுவான். சூர் ஊதுவாங்க, அதை கேட்கின்ற எல்லாமே மரணித்து விடுவார்கள். கேட்கின்ற எல்லாம் மரணித்து விடுவார்கள். இந்த உலகத்தில் யாரும் மிச்சமாக இருக்க மாட்டாங்க. சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மலக்குமார்கள் உட்பட எல்லோருக்கும் மரணம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
மரணம். அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் கடைசியாக. அதற்கடுத்து எல்லா உயிரையும் எடுத்துவிட்டு உயிரை எடுக்கக்கூடிய மலக்குல் மௌத்துக்கும் அல்லாஹு தாலா கடைசியாக மரணத்தை கொடுப்பான். அதற்கடுத்து இந்த உலகத்தில் எந்த விதமான படைப்பும் இல்லை, ரப்பு ஒருவன் மட்டும் இருப்பான். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளில் யாருடைய ஆட்சி? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ் ஒருவனுக்கே, அடக்கி ஆளக்கூடிய ரப்பு ஒருவனுக்கே என்று சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹு தாலா மலக்குல் மௌத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் எழுப்பிட்டு மலக்குமார்களை எழுப்பிவிட்டு அதற்கடுத்து சூர், மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும், மக்கள் எல்லாம் மஹ்ஷரில் ஒன்று சேருவார்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன அடையாளங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடம் இந்த காலங்களில் நாம் அதிகமாக திக்ர் துஆவோடு பாவ மன்னிப்பும் அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெரிய அடையாளங்கள் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல ரொம்ப ஒண்ணு என்ன தெரியுமா? அன வஸாஅத்துக ஹாத்தைன்னாங்க. அன வஸாஅத்துக ஹாத்தை, நானும் கியாமத்தும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் கியாமத்தும் இந்த இரண்டு விரல்கள் எவ்வாறு சேர்ந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு சமீபமாக நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அப்ப கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை உட்பட இக்தரபத்தி சாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்தது, கியாமத் நாள் நெருங்கி விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நம்ம எல்லாம் இன்னும் நிறைய ஆண்டுகள், நிறைய வருஷங்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு, இதோ வந்து விட்டது, இதோ வந்து விட்டது, அவசரப்படாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட குழப்பமான காலகட்டத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முழுமையாக ஏற்று அவர்களுடைய வழியில் முழுமையாக நடப்பதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நாம் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகவே மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.